என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் காத்தால 7:46 வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். இன்னைக்கு மாசி மகம் 7:46 பிறகு மகம் நட்சத்திரம் வருது. மேஷராசி என்பர்களே, இந்த மாசி மகம் இன்னைக்கு அற்புதமான திருநாள். அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த மகம் இருக்கு. என்ன தடைகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம், வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வரும். பிறருக்கு கொடுத்து பழக வேண்டும். இந்த நாளில் நிறைய தான தர்மம் பண்ணணும், தெய்வ தரிசனம் பண்ணணும். புனித குளங்களிலே நீராடக்கூடிய பழக்கம் நம்ம நாட்டில் உண்டு. இந்த மாசி மகத்திலே தெய்வத்தை வழிபாடு செய்வது பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து தரும். தனலாபம், மன தைரியம் பெருக்கக்கூடிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி, தாயுடைய ஆசீர்வாதம் பெறுவது, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே உண்டு. மனசில் இருந்த ஒரு கஷ்டம் நீங்கும். தேக ஆரோக்கியத்தில் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். வீட்டில் ஒரு சின்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். மிதுனராசி என்பர்களே, நீ இந்த வேளை இதனில் நேயன் எனை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோன்னு மயிலாப்பூர் கற்பகவல்லியை இன்னைக்கு தரிசனம் பண்ணணும். தெய்வ திருத்தலங்களுக்கு இன்னைக்கு போயிட்டு வரணும். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம், அக்கம் பக்கத்து வீட்டோடு நல் உறவு இதெல்லாம் ஏற்படும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிதுனராசிக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டோட கருத்து மாறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா இந்த மாசி மகத்தில் போய் தெய்வ தரிசனம் பண்ணணும். ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட சில சமயம் கருத்து மாறுபாடு இருக்கும். புனித குளங்களிலே நீராடுவதனால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகும். நல்ல வேலை கிடைக்கும், தொழில் லாபம் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, நல்ல காசு பணம் வரக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்போம், ஜெயிக்குமா தோற்குமான்னு பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு ஜெயிப்போம். இந்த மாதிரியான நாட்களில் பெருமாள் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் பெரிய வெற்றியை கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ராமாயணம் படிக்கணும். வீட்டில் ராமாயண புஸ்தகம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ராமாயணம் புத்தகம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தாலே தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். பலரும் ஜோதிடத்துக்கு வரக்கூடியவா, சார் எங்கள் வீட்டில் தெய்வ அருளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உடனே கேட்பேன், வீட்டில் ராமாயணம் இருக்கா, புத்தகம் இருக்கா? இல்லை சார். இல்லைன்னா எங்கேருந்து வரும் தெய்வ அருள்? முதல்ல நம்ம வீட்டில் ராமாயணம் இருக்கணும். ராமாயண புத்தகத்தை வைத்து அதை வழிபாடு செய்வதும், தினந்தோறும் அதை படிப்பதும், ஏதாவது ஒரு பக்கமாவது படிக்கணும். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ராமாயணம் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் தரும் நல்ல நாள். தொழில் முன்னேற்றம் தரும் நாள். சிம்மராசி என்பர்களே, உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஒரு குடும்பத்தில் மகம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அந்த குடும்பத்தில் பித்ரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணலை அப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் மகம் நட்சத்திரத்தில் அந்த குடும்பத்தில் குழந்தை பிறக்கும். அது கிரகங்கள் நம்மள்கிட்ட பேசுறது. கிரகங்கள் இப்படித்தான் பேசும். இந்த நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த பற்றிய ஒரு செய்தி இந்த கிரகம் நமக்கு சொல்றது. மகம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வீட்டில் பித்ரு தோஷம் இருக்கு, ஏதோ ஒரு சாபம் இந்த குடும்பத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதை உங்கள் ஜோதிடத்தை ஜாதகத்தை காட்டி அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது அவசியம். இந்த நாள் சிலருக்கு கழுத்து வலி இருக்கும், சிலருக்கு முயற்சிகள் ஒரு தடை நிவர்த்தியாகும். ஆனாலும் இன்னைக்கு புனித தலங்களிலே சென்று வழிபாடு செய்வதும், புனித குளங்களிலே குளிப்பதும் உங்களுக்கு நிம்மதியை தரும். ஒரு பரபரப்போடு இந்த நாளில் செயல்படுவீங்க. வெற்றிகள் பெருகும். கன்னிராசி என்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், வெளியூருக்கு சென்று வருவது,
தெய்வ தரிசனம் செய்வது, இதெல்லாம் அமையும். ஃபினான்ஷியலாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் வரும். தொழில் லாபம் கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் முன்னேறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு காத்தால 7:46 பிறகு பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. சிலருக்கு திருமணத்திற்கு ஒரு நல்ல வரன் அமைய போகிற செய்தி வரும். குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். ஒருத்தர் ஜாதகத்தில் லாபத்தில் ஒரு கிரகம் இருந்துட்டால் அந்த கிரகத்துடைய தசாபுத்திகள் வருகிற போது, அதாவது 11ஆம் வீட்டில் கிரகம் இருக்கணும், இருந்தால் அவருடைய தசாபுத்தி வருகிற போது பெரிய முன்னேற்றம் வரும். அப்படி இன்றைக்கு 11ஆம் வீட்டிலே காலை 7:46 பிறகு சந்திர பகவான் வந்து அமரப்போகிறார். பெரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்களிலெல்லாம் வெற்றி உண்டு. அனுகூலமான ஒரு நாள். விருச்சிக ராசி என்பர்களே, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வேலை பண்ணக்கூடிய இடங்களில் சில நெருக்கடிகள் இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலை, ஒரு சர்வீஸ் எதை பண்ணினாலும் அங்கே ஒரு நெருக்கடி இருக்கும். ஆனாலும் நீங்கள் சாதிப்பீர்கள். உங்கள் அஞ்சா நெஞ்சம் சாதிக்கும். அவர் பேர் அஞ்சா நெஞ்சம்னு பேர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. உறுதியோடு இருந்து எதையும் சாதிப்பார்கள். நல்ல விஷயங்கள் எல்லாம், முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். மன திண்ணமான நாள். தொழில் லாபம் பெருகும். ஃபாரின்ல போய் படிக்கிற வாய்ப்பு வரும். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தை போய் அப்படி பார்க்கிறார், எட்டி பார்க்கிறார். இன்னைக்கு சந்திர பகவான் அப்படி பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். தெய்வ திருத்தலங்களுக்கு போயிட்டு வரணும். சில பேருக்கு கல்யாண விஷயம் இப்போ கைகூடும். காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான விஷயங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு இருக்கும். தந்தை வழி உறவினர்களின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக, வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். மகர ராசி என்பர்களே, தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாளில் காலை 7:46 பிறகு பொறுமையாக செயல்பட வேண்டும். பயணங்களை அவாய்ட் பண்ணணும். எங்கேயும் கவனமாக சென்று வரணும். அம்மாவின் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். நம்ம உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். யாரையும் நிந்தனை பண்ணி பேசக்கூடாது. நிதானமாக நடந்து கொண்டால் இன்றைக்கு வெற்றிகளை பெறலாம். இன்னைக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் சந்திராஷ்டமமாக வந்து அமர்கிறார். ஆகவே கவனமாக இருத்தலும் நல்லது. கும்பராசி என்பர்களே, குதூகலமான வாழ்க்கை காத்திருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தன வருமானம் வரும். சிலருக்கு கை வளையல், வாட்ச் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வரும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். தெய்வங்களை தரிசனம் செய்து கையிலே முடிக்கயிறு சிலர் கட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சத்தியத்தை கடைபிடிப்பீர்கள். தன லாபம் பெருகும். உடம்பில் இருந்த வியாதி ஒன்று நிவர்த்தியாகும். குடும்பத்தில் நிம்மதி பெருகும் நல்ல நாள். மீனராசி என்பர்களே, பிஸ்னஸ்ல நல்ல ஒர்க்கர் வேணும் கேட்குறீங்க பாருங்க, நல்ல ஒர்க்கர் இப்போ கிடைச்சிருவாங்க. சார் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் கேட்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்க்கத்தான் வேண்டி இருக்கு. மீனராசிக்காரங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கீங்க. அப்படி இல்லாமல் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் நல்லது. இன்னைக்கு மாசி மகம் பாருங்க, புனித குளங்களில் சென்று நீராடுவது, தெய்வ தரிசனம் செய்வதெல்லாம் அற்புதமான பலனை கொடுக்குமே. நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறப்போகிற நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு. அன்பர்களே, நாளைய தினம் மீண்டும் சந்திப்போமா?